கைதிகளுக்கான வசதிகள் நமது நாட்டிலே மிக மோசமாக இருக்கின்றது. அதே போல் வைத்திய வசதிகளும் அவ்வாறு தான். எனவே இந்த விஷயத்திலே அரசாங்கம் ஆக்கபூர்வமான நடவடிக்கை எடுப்பதோடு எதிர்காலத்தில் இவ்வாறான ஒரு சம்பவம் நடக்காமல் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும். இது அதாவது கோட்டாபே ராஜபக்ச என்ற ஜனாதிபதியுடைய அந்த காலத்திலே வந்த சட்டங்கள். இதெல்லாம் இந்த நாட்டிலே இந்த நாடு சுதந்திரத்துக்கு பிறகு உள்ள காலங்களிலிருந்து வந்த சட்டங்கள் அல்ல. இந்த கோட்டாபே ராஜபக்ச என்ற ஒரு கொடுமையான ஆட்சியாளர் இந்த நாட்டிலே வந்து அந்த 2 வருடங்களுக்குள்ளே ஞானசார தேரர் போன்ற ஒரு சில இனவாத மதகுருமார்களுடைய வாளாக அவர் செயல்பட்டதனுடைய விளைவு தான் இவ்வாறான புதிய புதிய சட்டங்களை உருவாக்கினார்கள். நாட்டில் இருக்கின்ற உங்களுக்கு தெரியும் 4-5 மில்காரர்கள் தான் இந்த நாட்டிலே அரிசியின் விலையை தீர்மானிக்கிறார்கள். அந்த மில்காரர்கள் எல்லா அரசாங்கத்தின் அமைச்சர்களோடும் நல்ல முறையில் இருக்கிறார்கள். எந்த அரசாங்கம் வந்தாலும் அவர்கள் நினைத்ததை சாதிக்கிறார்கள். எனவே இந்த நாட்டிலே ஆயிரக்கணக்கான மில் அரிசி ஆலைகள் அன்று இருந்தது. அவ்வாறு இருக்கும் பொழுது இவ்வாறான பிரச்சனைகளை காணவில்லை. ஆனால் இந்த 5-6 பேர் வந்து இந்த அந்தந்த அரசாங்கங்களுடைய ஆளுகைக்குள்ளே உட்பட்டு அவர்கள் ஏனைய ஆயிரக்கணக்கான மில்கள் மூடப்பட்ட நிலையிலே இன்று அவர்கள் 5-6 பேர் தான் இந்த நாட்டை ஆள்கிறார்கள். விவசாயிகளுடைய நெல்லுடைய விலையை தீர்மானிக்கிறார்கள். மன்னார் புத்தளம் பாதையை நீங்கள் திறந்து தருவதாக இந்த நாட்டுடைய ஜனாதிபதி அவர்கள் மன்னாருக்கு வந்த பொழுது தேர்தல் மேடையிலே சொன்னார். 100 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த ஆர்டிஐக்கு சொந்தமான பாதையை எவ்வாறு இழுத்து மூட முடியும்? இலங்கையிலே எந்த பகுதியிலாவது அவ்வாறான ஒரு பாதை இருந்தால் இழுத்து மூடுவீர்களா என்று நான் கேட்கிறேன். மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பல வகையிலே அவர்கள் டோர்ச்சர் பண்ணப்பட்டு பல வகையான காயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். பலஸ்தீனத்திலே குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த குழந்தை அதாவது ஒரு பெரிய தியாகியாக நின்று தன்னுடைய உயிரை பணயம் வைத்து சேவை செய்த ஒரு டாக்டர் எங்களுடைய டாக்டர் ஹுசாம் அபு சஃபியா அவர்கள். Okay, 8 minutes. Thank you. You only reduce my time. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த நாட்டிலே மிக மோசமான ஒரு சம்பவமாக கடந்த 2 தினங்களாக நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். இது சம்பந்தமாக அரசாங்கம் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை முன்னெடுக்க வேண்டும். இதில் இங்கு பல கருத்துக்கள் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி பேசினாலும் உண்மையிலேயே கைதிகளுக்கான வசதிகள் நமது நாட்டிலே மிக மோசமாக இருக்கின்றது. அதே போல் வைத்திய வசதிகளும் அவ்வாறு தான். எனவே இந்த விஷயத்திலே அரசாங்கம் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதோடு எதிர்காலத்தில் இவ்வாறான ஒரு சம்பவம் நடக்காமல் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று இந்த சபையிலே அரசாங்கத்திடத்திலே வேண்டுகோள் விடுக்கின்றோம். அதே போல் இந்த விவாதத்திலே எடுக்கப்படுகின்ற விஷயம் எனக்கு முன்னர் பேசிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பேசிய பல விஷயங்களை இங்கு தொட்டு சொன்னால் இந்த அரசாங்கம் அவ்வாறான அதாவது யாத்திரிகர்களுக்கு எந்த ஆபத்தையும் விளைவிப்பதில்லை, எல்லோருக்கும் உதவியாக இருக்கிறார்கள் என்று எனக்கு முன்னர் பேசிய உறுப்பினர் இங்கு பேசினார், ஆளுங்கட்சி உறுப்பினர். அவ்வாறு அல்ல. முள்ளிக்குளம் என்பது பாரம்பரியமாக அதாவது கத்தோலிக்க மக்கள் வாழ்கின்ற ஒரு பிரதேசம். இந்த யுத்தத்தினால் அதிகமாக பாதிக்கப்பட்ட மக்கள் முள்ளிக்குள மக்கள். அவருடைய அதிகமான காணிகள் நேவியுடைய தேவைக்காக எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் காலங்காலமாக எங்களுடைய அமைச்சர் புத்தளம் மாவட்டத்துக்கு பொறுப்பான அமைச்சரும் இங்கு இருக்கிறார். புத்தளம் மாவட்டத்திலே இலவங்குளத்துக்கு அருகிலே இருக்கின்ற பள்ளங்கண்டல் சர்ச், அதாவது அவர்களுடைய மூதாதையர்களாக மன்னார் முள்ளிக்குளத்திலிருந்து நடையாக வந்து அந்த சர்ச்சிலே அல்லது வாகனங்களிலே வந்து அவர்கள் அவருடைய மார்க்க கடமையை செய்து சென்ற வரலாறு இருக்கிறது. அதற்கான உற்சவ காலம் இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது. அவர்கள் நேற்று ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள். தங்களுக்கு அந்த மன்னார் புத்தளம் பாதையூடாக போவதற்கான ஏற்பாட்டை செய்து தருமாறு நான் அமைச்சர் பிமல் ரட்நாயக் அவர்களுக்கும் நேற்று ஒரு கடிதத்தை அனுப்பினேன். எனவே இருக்கின்ற ஆளுங்கட்சி தமிழ் பேசுகின்ற உறுப்பினர்கள் இந்த விஷயத்தை அரசாங்கத்தோடு பேசி அவர்களுக்கு அந்த வழிபாட்டுக்கு ஏற்பாட்டை அவசரமாக செய்து கொடுக்குமாறு முதலிலே வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே போல தான் இங்கு எங்களுடைய குரான் ரிவ்யூ சம்பந்தமான கமிட்டி ஏற்கனவே அந்த கமிட்டியுடைய அதாவது ரெக்கமெண்டேஷன் இல்லை என்ற காரணத்தினால் 1 வருடங்களுக்கு மேலாக பல்லாயிரக்கணக்கான குரான் பிரதிகள் ஹாபரிலே தேங்கி கிடக்கிறது. இது சம்பந்தமாக கௌரவ அமைச்சர் ராஜாங்க அமைச்சர் அவர்களும் தெளிவாக அந்த விஷயம் தெரிந்தவர். எனவே தற்பொழுது அந்த ரிவ்யூ கமிட்டி அவர்கள் அதற்கு அனுமதியை வழங்கியிருக்கிறார்கள்.
அதுக்கு பொறுப்பான கௌரவ அமைச்சர் அவர்கள் இங்கே இருக்கிறார். எனவே தயவு செய்து அரசாங்கம், இந்த அரசாங்கத்திலே நாங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயம்தான் இனவாதம் இல்லாத ஒரு நிலைப்பாட்டை இந்த அரசாங்கத்திலே நாங்கள் எதிர்பார்த்து வருகிறோம். அவ்வாறான ஒரு நிலை தான் இருந்து வருகிறது. எனவே அது உண்மைப்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் தயவு செய்த அந்த குர்ஆனை அவசரமாக விடுவிக்கின்ற விஷயத்தை அரசாங்கம் செய்ய வேண்டும். அதேபோல் கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த அதாவது கஸ்டம்ஸிலே டிஃபென்ஸிலே இஸ்லாமிய புத்தகங்கள் வருவதற்கு தடை விதிக்கின்ற ஒரு ஏற்பாடும் இருந்து வருகிறது. அதை இங்கு ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பி எடுக்கிறார்கள். இதையெல்லாம் எந்த காலத்திலே வந்த சட்டம் என்றால், இது அதாவது கோட்டாபே ராஜபக்ச என்ற ஜனாதிபதியுடைய அந்த காலத்திலே வந்த சட்டங்கள். இதெல்லாம் இந்த நாட்டிலே இந்த நாடு சுதந்திரத்துக்கு பிறகு உள்ள காலங்களில் இருந்து வந்த சட்டங்கள் அல்ல. இந்த கோட்டாபே ராஜபக்ச என்ற ஒரு கொடுமையான ஆட்சியாளர் இந்த நாட்டிலே வந்து அந்த 2 வருடங்களுக்குள்ளே ஞானசார தேரர் போன்ற ஒரு சில இனவாத மதகுருமார்களுடைய வாளாக அவர் செயல்பட்டதனுடைய விளைவுதான் இவ்வாறான புதிய புதிய சட்டங்களை உருவாக்கினார்கள். எனவே இதனால் முஸ்லிம் சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அரபு நாட்டில் கட்டாரிலோ சவுதியிலோ அல்லது இருந்து வருகின்ற ஒரு பிரயாணி ஒரு அரபு புத்தகத்தை இந்த நாட்டிலே கொண்டு வருகின்ற பொழுது கஸ்டம்ஸினால் இருக்கிற சர்க்குலர் படி அதை பறித்தெடுக்க முடியும். நான் ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பிவிட்டு தருகிறேன் என்றால் ஒரு கிழமை டூரிஸ்ட் அவர் அந்த புத்தகத்தை வாசிக்க முடியாத நிலை அவருக்கு வரும். எனவே இது ஒரு மோசமான செயல்பாடு. வேறு எந்த மதத்தினருடைய புத்தகங்களுக்கும் கிடையாது. இன்டர்நெட்டிலே ஆன்லைனிலே வேண்டியதை பார்க்க முடியும். இந்த நாட்டில் இருக்கின்றவர்கள் எக்ஸஸ் இருக்கிறது. இதை தயவு செய்து இந்த சட்டத்தை அந்த சர்க்குலர் அது சம்பந்தமாக நான் கோட்டாபே அரசாங்கத்திலே நான் பலமுறை வாதிட்ட பொழுதும் அவர்கள் அதை செய்யவில்லை, கொடுமையாளர்கள். ஆனால் நீங்கள் அவ்வாறானவர்கள் அல்ல, உடனடியாக அதை நீக்குங்கள். அதே போல இந்த குர்ஆன் பிரதிநிதிகளை அவசரமாக விடுவியுங்கள். இந்த நாட்டிலே வாழுகின்ற ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் அதை எதிர்பார்த்து நிற்கின்றது என்பதை இந்த சபையிலே சொல்லி வைக்க விரும்புகின்றேன். அதே போலதான் நான் இந்த இடத்திலே சவுதி அரேபியா நாடு, அதாவது இந்த குர்ஆனை கூட சவுதி அரேபியா தான் எங்களுக்கு அனுப்பியிருக்கிறது. ஆனால் அந்த சவுதி அரேபியா நாடு தித்வா புயல் நடந்த பொழுது கோடிக்கணக்கான ரூபாய்களை எங்களுக்காக உதவினார்கள், கிராண்டாக தந்தார்கள். அதே போல் நேற்று கூட நான் பார்த்தேன், எங்களுடைய அம்பாசடர் ஹிஸ் எக்ஸலன்சி காலித் பின் ஹமூத் அல் கஹ்தானி அவரும் கலந்து கொண்டு உங்களுடைய அமைச்சர்களும் சென்று சப்ரகமா யூனிவர்சிட்டியிலே $50 மில்லியன் பெறுமதியான ஒரு யூனிவர்சிட்டிக்கான கட்டிடத்தை அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள். அதே போல் இதற்கு முன்னர் வயம்பையில் $28 மில்லியன் பெறுமதியான கட்டிடத்தை ஏர்பன், அதாவது ஃபேக்கல்ட்டி ஒன்று அங்கு ஆரம்பிக்கப்பட்டது. அதே போல் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய நேஷனல் ஹாஸ்பிட்டலிலே அவர்கள் சவுதி அரேபியா அரசாங்கத்தின் ஊடாக பெருந்தொகையான பணத்தினூடாக ஒரு பெரிய யூனிட் அங்கு ஆரம்பிக்கப்பட்டது. அதே போல் கிண்ணியா பாலம், வரலாற்றிலே இலங்கையிலே அவ்வாறான ஒரு பெரிய பாலத்தை கற்பனை பண்ண முடியாது. அவ்வாறான பாலத்தை இலவசமாக சவுதி அரேபியா நமக்கு தந்திருக்கிறது. அதே போல் பதுல்லை செங்கலடி பாதையாக இருக்கலாம், இன்னொரு பல அபிவிருத்தி பணிகள், வைத்தியசாலை, அதே போல் சுனாமி நடந்த பொழுது 500 வீடுகளை கட்டி தந்தார்கள். இந்த அரசு சொன்னது நாங்கள் வந்த பிறகு கட்டாயம் செய்வோம், அதை மக்களுக்கு ஒப்படைப்போம் என்று 2 வருடமாகிவிட்டது. இன்னும் அந்த வீடுகள் கையளிக்கப்படாத ஒரு நிலையும் இருக்கிறது. தயவு செய்து சவுதி அரசாங்கம் நமக்கு இந்த இலங்கையை பொறுத்த வரையிலே தொடர்ந்தேச்சியாக எல்லா வகையிலும் ஒவ்வொரு ரமலான் வந்தாலும் பல்லாயிரக்கணக்கான டொன் ஈத்தம்பழங்களை எங்களுக்கு இலவசமாக வழங்குகின்றவர்கள். அதே போல ஹஜ் விஷயங்களாக இருக்கலாம், எல்லா விஷயத்திலும் இலங்கை ஏழைகளுக்கான வாய்ப்புகளை கொடுக்கிறார்கள். இவ்வாறு பல வகையிலும் உதவி செய்கின்ற சவுதி அரசாங்கத்துக்கு இந்த உயர் சபையில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை, அதே போல் எம்பசடர் அவர் காலித் பின் அல் கஹ்தானி அவர்கள் மிகவும் ஒரு எல்லோருடன் பண்பாக பழகுகின்ற ஒரு எம்பசடர் எங்களுக்கு கிடைத்திருக்கிறார். அவருக்கும் இந்த இடத்திலே நான் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இங்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதேபோல் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். அதாவது இது அரசாங்கம் இதிலே தலையிட வேண்டும். ஏன் உங்களுக்கு தெரியும், இன்று இந்த இஸ்ரேல் நாட்டு, அதாவது சுற்றுலா பயணிகள் நமது நாட்டுக்கு அதிகமாக வருகை தருகிறார்கள். இஸ்ரேல் அரசாங்கத்திடத்திலே ஒரு வேண்டுகோளாக இந்த நமது அரசாங்கம் முன்வைக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகின்றேன். டாக்டர் ஹுசாம் அபு சஃபியா என்கின்ற ஒரு குழந்தைகள் நல மருத்துவ நிபுணர், அவர் அதாவது இஸ்ரேல் அரசாங்கத்தினால் இஸ்ரேல் சிறையிலே இன்று வாடிக்கொண்டிருக்கிறார். அண்மையிலே அவரை பார்க்க சென்று அவருடைய சட்டத்தரணி சொல்லியிருக்கிறார், அவருடைய நிலைமை பரிதாபகரமாக இருக்கிறது, மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, பல வகையிலே அவர்கள் டோர்ச்சர் பண்ணப்பட்டு பல வகையான காயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். பலஸ்தீனத்திலே குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக
அந்த குழந்தை அதாவது ஒரு பெரிய தியாகியாக நின்று தன்னுடைய உயிரை பணயம் வைத்து சேவை செய்த ஒரு டாக்டர் எங்களுடைய டாக்டர் ஹுசாம் அபு சஃபியா அவர்கள். எனவே இந்த உலக நாடுகளிலே உள்ள பல பாராளுமன்றங்களிலே அவருக்காக குரல் கொடுத்து வருகிறார்கள். அவருக்கு சிகிச்சை இல்லாமல் அவர் சொல்லியிருக்கிறார், சட்டத்தரணியிடத்திலே தன்னை பார்க்க வந்தவரிடத்திலே சொல்லியிருக்கிறார், நீங்கள் அடுத்த முறை வருகின்ற பொழுது நான் உயிரோடு இருப்பேனா என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய மகன் உலகமெல்லாம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார், என்னுடைய தந்தையுடைய விடுதலைக்காக தந்தைக்கு ஒரு சரியான சிகிச்சையை பெற்றுக் கொடுப்பதாக குரல் கொடுங்கள் என்று. ஒரு கொடுமையான நாடாக, மிகவும் அதாவது அநாகரிகமான நாடாக விளங்குகின்ற சேரிடத்திலே எங்களுடைய இலங்கை அரசாங்கம் அவசரமான ஒரு வேண்டுகோளை விட வேண்டும். டாக்டர் ஹுசாம் அபு சஃபியா அவருக்கு வைத்திய சிகிச்சை அளித்து அவருடைய விடுதலைக்காக. அவர் செய்த குற்றம் என்ன? அப்பாவி குழந்தைகள், காயப்பட்டவர்களை பலஸ்தீனத்திலே அவர்கள் கொண்டு குதித்து எஞ்சிய காயப்பட்ட குழந்தைகளை அவர்களுடைய உயிரை பாதுகாப்பதற்காக அவர்களுக்காக மருத்துவ வசதியை செய்ததுதான் அவர் செய்த குற்றமாக பார்க்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளுடைய உயிரை பாதுகாத்ததை அவர்கள் ஒரு குற்றமாக பார்த்து இன்று சிறையிலே அடைத்தது மாத்திரமல்ல, சிறையிலே ஒரு அநாகரிகமான முறையிலே தொடர்ந்தேச்சியாக கைகள் கால்கள் கட்டப்பட்டு அவர் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு மனநிலை பாதிக்கப்பட்டவராக மிக மோசமான ஒரு துர்ப்பாக்கிய நிலையில் அவர் இருக்கிறார். அவருக்காக இந்த அரசாங்கம், இந்த நாட்டுடைய பிரதமர் குறைந்தது அரசாங்கம் தயவு செய்து ஏதாவது இஸ்ரேல் எம்பசிக்காவது ஒரு கடிதத்தை எழுதி எம்பசடரை அழைத்தாவது பேசி இலங்கையுடைய விருப்பமாக இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். இன்று காலை நான் ஐநாவுடைய இலங்கை பிரதிநிதிக்கும் இது சம்பந்தமாக எழுத்து மூலமான ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கின்றேன். அதே போல இன்று நாட்டிலே எங்களுடைய விவசாயிகளுடைய பிரச்சனையும் நீங்கள் இலகுவாக பார்த்துவிட முடியாது. நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வன்னியாக இருக்கலாம், அம்பாறை அல்லது திருவோணமலை, மட்டக்களப்பு போன்ற மாவட்டங்களிலே மக்கள் சொல்லுகிறார்கள், தங்களுடைய விவசாயிகளுடைய நிலை மிக மோசமாக இருக்கிறது. எங்களுடைய விவசாயிகளை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஏன் இந்த அரசியை நீங்கள் இறக்குமதி செய்தீர்கள்? இவ்வாறான ஒரு இக்கட்டான நிலையில் விவசாயிகளுடைய அதாவது நெல் வருகிறது என்று தெரிந்து கொண்டு அரிசியை இறக்குமதி செய்தது, அதுக்கு பொறுப்பான அமைச்சர் பதில் சொல்லியாக வேண்டும். எனவே அதிகமான விவசாயிகள், நூற்றுக்கணக்கான 100% விவசாயிகள் இந்த அரசுக்கு வாக்களித்தவர்கள். இந்த அவர்களுடைய அந்த வேதனையை, அவர்களுடைய இந்த கஷ்டத்தை, பஞ்சத்தை, கடனை நீங்கள் கணக்கில் எடுத்து இந்த நெல்லை அதாவது வாங்குவதற்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும். இந்த நாட்டில் இருக்கின்ற உங்களுக்கு தெரியும் 4-5 மில்காரர்கள் தான் இந்த நாட்டிலே அரிசியின் விலையை தீர்மானிக்கிறார்கள். அந்த மில்காரர்கள் எல்லா அரசாங்கத்தின் அமைச்சர்களோடும் நல்ல முறையில் இருக்கிறார்கள். எந்த அரசாங்கம் வந்தாலும் அவர்கள் நினைத்ததை சாதிக்கிறார்கள். எனவே இந்த நாட்டிலே ஆயிரக்கணக்கான மில் அரிசி ஆலைகள் அன்று இருந்தது. அவ்வாறு இருக்கும் பொழுது இவ்வாறான பிரச்சனைகளை காணவில்லை. ஆனால் இந்த 5-6 பேர் வந்து இந்த அந்தந்த அரசாங்கங்களுடைய ஆளுகைக்குள்ளே உட்பட்டு அவர்கள் ஏனைய ஆயிரக்கணக்கான மில்கள் மூடப்பட்ட நிலையிலே இன்று அவர்கள் 5-6 பேர் தான் இந்த நாட்டை ஆள்கிறார்கள். விவசாயிகளுடைய நெல்லுடைய விலையை தீர்மானிக்கிறார்கள். அவர்கள் கொள்ளை வியாபாரம் அளிக்கிறார்கள். அவர்களுடைய நிலை உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். நான் யாரையும் இங்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய தேவையில்லை. எனவே அந்த விஷயத்திலே இன்று விவசாயிகளுடைய நிலை மிக மோசமாக இருக்கிறது. எனவே அவர்களுடைய நெல்லை பர்ச்சேஸ் பண்ணுவதற்கான வழிவகைகளை அவசரமாக அரசாங்கம் செய்ய வேண்டும். இது சம்பந்தமாக ஒரு நீண்டகால திட்டத்தை நீங்கள் வகுக்க வேண்டும். எதிர்காலங்களிலே அதாவது இங்கு வெங்காயம் உற்பத்தி செய்கின்ற பொழுது இன்று எங்களுடைய புத்தள மாவட்டத்திலே வெங்காய உற்பத்தியாளர்கள் மிக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல நாங்கள் அண்மை காலமாக பார்த்தோம், கிழங்கு உற்பத்தியாளர்கள், ஏனைய விவசாய பொருட்கள் உற்பத்தியாளர்கள் காலத்துக்கேற்ப கிழங்கை வெங்காயத்தை இறக்குமதி செய்கின்ற பொழுது இந்த நாட்டுடைய உற்பத்திக்கேற்ப பார்த்து இறக்குமதி செய்ய வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. அவ்வாறு இல்லாமல் விவசாயிகளை நாங்கள் கணக்கில் எடுக்காமல் இருப்போமாக இருந்தால். எனவே அந்த விஷயத்தில் இந்த அரசாங்கம் அக்கறையாக செயல்பட வேண்டும். ஏனென்றால் நீங்கள் கடந்த காலங்களிலே விவசாயிகளுக்காக குரல் கொடுத்தவர்கள், அவருடைய பிரச்சனையை இந்த பாராளுமன்றத்தில் அடிக்கடி பேசியவர்கள். எனவே அவர்கள் உங்களை நம்பினார்கள், அவர்கள் நம்பி உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். எனவே இந்த விவசாயிகளுடைய விஷயத்திலே அரசாங்கத்துடைய செயல்பாடு போதுமானதாக இல்லை. எனவே ஒரு காஸ்ட் ஆஃப் லிவிங் கமிட்டி உங்களிடத்தில் இருக்கிறதா என்பது எனக்கு தெரியவில்லை. அவ்வாறான ஒரு கமிட்டி இருக்குமாக இருந்தால் நீண்ட காலம் எதிர்கால திட்டங்களை, விவசாயிகளுடைய வாழ்க்கையை, பொருளுடைய விலையை எவ்வாறு தீர்மானிப்பது என்பதை நீங்கள் ஆராய்ந்து அதற்கேற்பதான் இறக்குமதிக்கான அனுமதிகளை வழங்குவது கடந்த காலங்களிலே நாங்கள் அமைச்சர்களாக இருக்கின்ற பொழுது செய்து வந்த வளமை. அது இருந்தால் இவ்வாறான பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் கிடையாது. எனவே தயவு செய்து அந்த விஷயத்திலே அக்கறையாக செயல்படுங்கள் என்று நாங்கள் இந்த இடத்திலே வேண்டுகோள் விடுக்கின்றேன். நான் ஏற்கனவே சொன்ன முள்ளிக்குளம்
அதாவது பாதை அந்த முள்ளிக்குளம் மக்களுக்கு இன்று அவர்களுடைய கடமையை செய்ய முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலை வந்திருக்கின்ற காரணத்தினால் அது சம்பந்தமாக நாங்கள் இந்த இடத்திலே நான் வேண்டுகோள் விடுத்தேன். அதே மன்னார் புத்தளம் பாதையை நீங்கள் திறந்து தருவதாக இந்த நாட்டுடைய ஜனாதிபதி அவர்கள் மன்னாருக்கு வந்த பொழுது தேர்தல் மேடையிலே சொன்னார். அதை அந்த மக்கள் நம்பினார்கள். நாங்கள் இன்னும் நம்புகிறோம். தயவு செய்து மன்னார் புத்தளம் பாதையை மக்களுக்கு திறந்து தாருங்கள். அந்த மன்னார் புத்தளம் பாதை திறக்கப்பட்டால் 2 மணித்தியானம் யாழ்ப்பாணத்தையும் தெற்கையும் அதாவது கொழும்பையும் இணைக்கின்ற பாதையிலே மிச்சப்படுத்தப்படும். எனவே அந்த பாதை திறக்கப்படுகின்ற பொழுது எவ்வளோ லாபத்தை இந்த நாடு அனுபவிக்கும். எனவே ஒரு சில சுற்றுலா ஏஜென்ட்கள் வெளிநாட்டு நிதியை டயஸ்போராக்கள் நிதியை பெற்றுக்கொண்டு சில ஏஜென்ட்கள் வழக்கை போட்டு அந்த வழக்கிலே நீண்ட காலமாக இழுவரிப்பட்டு வந்த வழக்கு இந்த அரசாங்கம் வந்த பிறகு வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட்டும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து அந்த வழக்கு தாக்கல் செய்த ஏஜென்ட்களோடு பேசி உங்களுக்கே தெரியாமல் செய்தார்களா என்று எங்களுக்கு தெரியாது. அந்த வழக்கை நாங்கள் வழக்கு போட்டவர்கள் என்ன நோக்கத்துக்காக போட்டார்களோ அந்த வழக்குக்கு நாங்கள் உடன்படுகிறோம் என்ற செய்தியை ஏஜி நூடாக சொன்னதனால் அந்த வழக்கு தற்பொழுது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்கும் தீர்ப்பு வழங்கப்படவில்லை. அந்த பாதையை மூடுமாறு 100 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த ஆர்டிஐக்கு சொந்தமான பாதையை எவ்வாறு இழுத்து மூட முடியும்? இலங்கையிலே எந்த பகுதியிலாவது அவ்வாறான ஒரு பாதை இருந்தால் இழுத்து மூடுவீர்களா என்று நான் கேட்கிறேன். ஏன் வடக்கில் இருக்கின்ற காரணத்தினால் அவ்வாறான அந்த மக்களுக்கு ஒரு பெரிய வசதியான அந்த பாதையை மீண்டும் மன்னார் புத்தளம் பாதையை திறந்து மக்கள் பாவனைக்கு வழங்குங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.